ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். அனைத்து நன்மையும் நல்குவது ஸ்ரீராமநாமம். ராமநாமத்தை ஜபித்தோமானால் ராமனே நம் கண்முன்னே நிற்கும் உணர்ச்சி பாவசுத்தி ஏற்படும். ராமனும் சீதையும் இலக்குவனும் பஞ்சவட்டியில் எழுந்தருளியிருக்கிறார்கள். நாசிக் என்னும் பெரும் நகரத்துக்கு அருகே இருக்கும் ஊர். 5 மரங்கள் கூடி நிற்கிறபடியால் பஞ்சவட்டி என்று இதற்கு பேராயிற்று. வடம் என்பது மரத்தை, ஒரு வகையான மரத்தை குறிக்கும். அங்கிருக்கும்போதுதான் ராமனை சூர்பனகை வந்து பார்க்கிறாள், காதல் கொள்கிறாள். அவள் வந்ததை பற்றி வர்ணிப்பதற்கு முன்னால் ஹேமந்த ருத்து பிறக்கிறது. ஓர் ஆண்டில் மொத்தம் 6 ருத்துக்கள் வரும். அதில் ஹேமந்த ருத்து மார்கழி மாசம், தை மாதம், இந்த 2 தான் ஹேமந்த ருத்து. 16வது சர்க்கத்தில் ஹேமந்த ருத்துவை வர்ணிக்கிறார். சித்திர மாசம், வைகாசி மாசம் வசந்த ருத்துன்னு சொல்லுவார்கள். ஆனி, ஆடி, அடுத்த ருத்து கிரீஷ்ம ருத்து. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆவணி, புரட்டாசி வருஷ ருத்து, ஹோவென்னு மழை கொட்டக்கூடிய நாட்கள். அதற்கப்புறம் சரத் ருத்து, ஐப்பசி, கார்த்திகை. 5வது ருத்து ஹேமந்த ருத்து, மார்கழி, தை. 6வது ருத்து சிசிர ருத்து. சிசிர ருத்துவில் தான் மாசி மாசம், பங்குனி மாதம் வருகிறது. இதைத்தான் ஷட் ருத்துக்கள் என்று கூறுகிறோம். ஹேமந்த ருத்து ரொம்ப ஆச்சரியமான குளிர் நாள். ஹேமந்த ருத்துவின் முதல் மாதமான மார்கழி மாதம்தான் தேவர்களுக்கெல்லாம் உகந்த மாதம். மாசானாம் மார்கசீருஷோகம் என்று கண்ணன் கூறுகிறார். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். ஹேமந்த ருத்து மார்கழி மாதம் பிறந்தது. இது தேவர்களுக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தம், விடியற்காலை. அந்த உயர்ந்த காலத்தில் ராமனும் சீதையும் ஆனந்தமாக பஞ்சவட்டியில் இருக்கிறார்கள். அவ்விடத்தில் இருக்கும் ஆனந்தத்தோடுதான் வெள்ளை அதம்பாரிலும் கோதண்டராமர் உள்ளார் போலும். இவ்வூரில் இருக்கும் தோட்டம், சன்னிதானத்தினுடைய ஆச்சரியமான நந்தவனம், கோயிலின் பராமரிப்பு எத்தனை முறை சேவித்தாலும் கூறினாலும் தகும். இவ்வெம்பெருமானுக்கு ஒரு சிறப்பு. சூரியனுடைய ஒளி ஒரு சிறு துவாரத்தின் மூலமாக தை மாதம் முதல் தேந்தி, பொங்கல் பெருவிழா, மகர சங்கராந்தி அன்றைய தினம் நேரே பெருமானுடைய திருவடிகளிலேயே வந்து விடுகிறது. அப்படி ஒரு கட்டட அமைப்பு இங்குள்ளது. கோயிலுக்குள் நுழைகிறோம். விமானத்திலே லக்ஷ்மி நரசிம்மர் அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். கோயில் பிராகாரத்தில் முதலில் பலிபீடம் உள்ளது. அடுத்து கைகளை கூப்பிக்கொண்டு கருட பகவான் பெருமானுக்கு நேரே எழுந்துருளி உள்ளார். ஆஞ்சநேயர் அஞ்சலி ஹஸ்தம், கூப்பிய கைகளோடே வாளை சுழற்றி தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு வாலிலே மணியொலிக்க எழுந்துருளி உள்ளார். இங்கே ஸ்தல விருட்சம் மகிழ மரம். பழைய மரம் இருந்து அது தன்னுடைய அடுத்த கிளை விழுது கொடுத்து அடுத்த மரமாய் இப்போது 100 ஆண்டுகளுக்கு மேலே நிற்கிறது. மகிழ் மாலை மார்பினன், மகிழம்பூ அணிந்தவர் சுவாமி நம்மாழ்வாரே. அவருடைய பிரதிநிதியாகவே இங்கு மகிழமரம் இருக்கிறது போலும். கோயில் பிராகாரத்தையும் சுற்றுப்புறத்தையும் விமானத்தையும் ஸ்தல விருட்சத்தையும் சேவித்துக் கொண்டோம். இனிமேல் மூலவர், உற்சவர் ஆகியோரை சேவிக்க வேண்டும். ஒரு புறத்தில் லக்ஷ்மி நாராயணனாகவும் மற்றொரு புறத்தில் ராமனாகவுமே பெருமான் காட்சி கொடுக்கிறார். அதற்கு முன்னால் அரண்ய காண்டத்தின் 16வது சர்க்கம் பார்ப்போம். ஹேமந்த ருத்துவனுடைய வர்ணனம். வசதஸ்தஸ்யது சுகம் ராகவஸ்ய மகாத்மனஹ சரத்யபாயே ஹேமந்த ருத்துருஷ்ட பிரவர்த்தத. சரத் ருத்து முடிந்தது, ஹேமந்த ருத்து பிறந்தது.
அயம் சகால சம்பிராப்தः பிரியோயதே பிரியம்பத அலங்கிருத இவாபா ஏன சம்பத்சர சுபः. ராமன் லக்ஷ்மணிடத்தில் பேசுகிறார். எவ்வளவு அழகான இயற்கை பார்த்தாயா லக்ஷ்மணா. நகரத்தை விட காடுபுறம் வனவனாந்தரந்தான் அழகு. நம் மனம் லேசாகி போகும், துன்பங்கள் விலகும், பிரம்மமே அருகிலே இருக்கிறா போலே உணர்கிறோம். ஜலான் அனுபோக்யானி சுபகோ ஹவ்யவாகனா. நெருப்பு கூட மந்தமாகத்தான் எரிகிறது. நதிகளில் தண்ணீர் சலசலத்து ஓடுகிறது. கிட்டத்தட்ட 4 மாசங்கள் வருஷா காலம் முடிவுறும். 2 மாசங்களாய் வருஷ ருத்து, சரத் ருத்து. அதாவது நம்முடைய கணக்கின்படி ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. இதிலே வடநாட்டினெல்லாம் ஆவணி புரட்டாசியில் தான் அதிக மழை. ஆனால் பருவக்காற்று கீழே வரத்தான் தென்மேற்கு கருவக்காற்று தெற்கே கேரளத்திலிருந்து புறப்பட்டு வடநாட்டுக்கு போய் ஹிமாச்சலத்தில் முட்டி மோதி மறுபடியும் அது அங்கிருந்து தெற்கு நோக்கி வருகிறது. அப்போது திசை மாறி வீசுகிறது. ஆகையால் ஆவணி புரட்டாசி வடக்கே மழை கொட்டும். கிட்டத்தட்ட ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம்லாம் அந்த பக்கம் நல்ல மழை. அதற்கப்புறம் நம்ம பக்கத்து வருவதற்குள் அடுத்த 2 மாசங்கள் ஐப்பசி, கார்த்திகை. அதுதான் நமக்கு மழை. ஐப்பசி மாசமோ கார்த்திகை மாசமோ அடைமழை பொழியும்னு கூறுகிறோம். ஆக கிட்டத்தட்ட 4 மாசங்கள் பாரத தேசத்தில் மழை பொழியும். ஏன் ஜூலை பாதியிலேருந்து ஆரம்பிச்சுட்டோம்னால் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், மிடில் ஆஃப் நவம்பர் வரைக்கும், நடு நவம்பர் வரைக்கும் மழை பெய்கிறது அல்லவா. அது வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு நாளில் காலத்தில் பொழியும். மழை பொழிந்து முடிந்த பிற்பாடு எல்லாவிடத்திலும் தண்ணீர் நிரம்ப இருக்கும். வசந்த காலம், கோடைக்காலமாகிற சித்திரை, வைசாசி நன்கு பூத்து குலுங்கும். அது அதன் பெருமை. ஆனால் வெயில் வாட்டும். இப்போதோ மெதுவே குளிர் தொடங்கும். எங்கு பார்த்தாலும் எப்போதும் பனி பெய்து கொண்டும் மழை பெய்து கொண்டும் இருக்கும். மழை ஓய்ந்தபடியால் மக்கள் வெளியில் வாசலில் போய்விட்டு வரலாம். அதை போல ஆச்சரியமான காலம் காட்டுப்பகுதியில் இருந்து பார்த்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நாம் அதெல்லாம் போகும் வழக்கத்தையே விட்டு விட்டோம். நாம் ஏதோ நகரத்திலேயே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் இயற்கை நமக்கு எவ்வளவு தூரம் மனத்துக்கு ஒரு திருப்தி, ஆனந்தத்தை கொடுக்குமோ அதை இழந்து விடுவோம். அதை ஒருத்தரும் இழக்கக்கூடாது. நம்முடைய பழைய கிராமம் இருக்குமா, போய் வருஷத்துக்கு ஒரு வாரமானும் தங்க வேண்டும். எப்படியும் கிராமத்தில் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு தொண்டு புரியலாம். ஆரோடையும் வம்பு தும்பு சச்சரவு இல்லாமல் திறந்த மனதோட ஒளிவு மறைவு இல்லாமல் பேசி பழகலாம். பழைய நண்பர்களை பார்க்கலாம். மனம் லேசாகும். இப்ப ராமனுக்கே அதுதானே. இவ்வளவு பெரிய ராஜ்யபாரத்தை விட்டு காட்டில் இருவரே கூட துணையோடே கூட ராமன் எழுந்தருளி உள்ளார். பக்கத்தில் இருக்கிற இயற்கையெல்லாம் மெதுவே வர்ணிக்கிறார் ராமன். சேவமானே திருடம் சூரியே திசம் அந்தக சேவிதாம் விஹீன திலகேவ ஸ்திரீ நோத்தரா திக் பிரகாசத்தே. தெற்கு பக்கத்தில் பிரகாசம், வடக்கு பக்கத்தில் பிரகாசம் குறவு. யதார்த்தநாமா சுவ்யக்தம் ஹிமவான் ஹிமவான் கிரிஹி திவசா சுபகாதித்யா சாயா சலில துர்பகாக. பகல் பொழுது குறைந்து இரவு பொழுது நீளுகிறது. இரவில் குளிர் அதிகமாக இருக்கிறது. சீதவிருத்தாயாமா ஸ்திரியாமாயாந்தி சாம்பிரதம். இரவு பொழுது நீண்டு போகிறது, பகல் பொழுது குறைகிறது. எப்போதுமே சூரியனை பார்த்தால் கூட அனுமதி பெற்று கொண்டுதான் தப்பிக்கிறார் போலும். யானைகள் ஸ்பிருசன் சுபிபுலம் சீதம் உதகம் திரத சுகம் அத்தியந்த திரிஷிதோவன்யா பிரதிசம்ஹரதே கரம். ஆனை தன் துதிக்கையை மலர்களை பறிப்பதற்காக தண்ணீரில் வைக்க, தண்ணீர் சிலீர் என்று தொட, அதனால் துதிக்கையை உதறிக்கொண்டு யானைகள் வெளியே எடுக்கின்றன. ஏதேகி சமுபாசீனா விஹகா ஜலச்சாரிணா நாவகாஹந்தி சலில பிரகல்பா இவாகவம். மேலே போகும் கழுகுகளோ மற்றுமுண்டான பறவைகளோ சட்டென்று தண்ணீரில் குனிந்து கொத்தி கொண்டு போகும். ஆனால் ரொம்ப குளிர்ந்து தண்ணீர் இருக்கிறபடியால் கழுகுகளும் பறவைகளும் கூட பார்த்துத்தான் கால வைக்கும், பார்த்துத்தான் கொத்தும். ஜரா ஜர்ஜரிதை பத்திரைஹி சீர்ண கேசர கர்ணிகைஹி நாலசேஷா ஹிமத்வஸ்தா நபாந்தி கமலாகராக. தாமரையெல்லாம் அழகே விளங்குகிறது. ஆங்காங்கு பனி பெய்து தாமரையினுடைய இலையில் இருக்கக்கூடிய பனித்துகள்கள்
பத்மபத்ர இவாம்பசான்னு கண்ணன் கீதையில சொல்லுகிறார். அது பார்க்கவே அழகா இருக்கும். ரோஸ் கலர், சிகப்பு கலர்ல இருக்கிற தாமரை, அதனுடைய பச்சை இதழா இருக்கக்கூடிய பத்திரம், தாமரை இலை. தாமரையை பார்த்தால் பகவானுடைய கண்ணு, அவனுடைய திருக்கை, அவனுடைய திருவாய், அவனுடைய திருவடி போல இருக்கும். அதே போல சர்க்கரை போல பச்சையா இருக்கிற தாமரை இலை பெருமானுடைய திருமேனியை ஒத்து இருக்கும். இதை பார்த்தாலே அவன் ஞாபகம் வரும். அவனை பார்த்தாலே இந்த தாமரையத்தான் ஞாபகப்படுத்துகிறார். அஸ்மிம்ஸ்து புருஷ வியாக்ர காலே துக்க சமன்விதா தபஸ்சரதி தர்மாத்மா त्वत्भक्त्या भरतः पुरे. இந்த சமயத்தில் விடியற் காலையில் நீராடுவதற்காக ராமனும் இலக்குவனும் சென்றார்கள். மிகவும் குளிர், பல் கிட்டித்து போகிறது. அப்ப லக்ஷ்மணன் ஒரு வார்த்தை கூறுகிறான். அத்தியந்த சுகசம்பிருத்தா சுகுமாரோ ஹிமார்த்திதா அத்தியந்த சுகசம்பிருத்தா சுகுமார சுகோச்சிதா கதன்னு அபரராத்திரேஷு சரையும் அவகாகதே. இந்த நேரத்தில் நமக்கே இவ்வளவு குளிர்கிறதே. நாம் காலை 4 மணிக்குத்தான் நீராட வந்திருக்கிறோம். ஆனால் பரதனோ இரவு 2:30 மணிக்கே சரையுவில் குளிக்கப் போகிறான். அவனுக்கு இன்னும் எவ்வளவு குளிருமோ. நமக்கு 4 மணிக்கு வருபவர்களுக்கே குளிர்கிறதே. 4 மணிக்கு எழுந்திருந்து நீராட போக வேண்டும். பிராமே முகூர்த்தேஜ உத்தாய மனசா சிந்தையே தரியம். அதனாலதான் 4 மணிக்கு லக்ஷ்மணனும் ராமனும் நீராட வந்துள்ளார்கள். அதுக்கு சட்டுன்னு பரதனுடைய ஞாபகம் லக்ஷ்மணனுக்கு. இந்த சமயத்துல அவன் என்ன பண்ணிட்டானோ, அத்தியந்த சுகசம்ருத்தா, அவன் மிகவும் மென்மையானவன். அவனுக்கு எந்தவித குளிரோ பனியோ தாங்காது. அப்படி இருக்கிற பரதன் எப்படி குளிக்கிறானோ ராமா என்று பரதனை பற்றி வருத்தப்பட்டு பேசினான் லக்ஷ்மணன். இதை கேட்ட உடனே ராமனுக்கு உள்ளம் பரதன் பால் சென்று, போதும், நாம் இனி காட்டுக்கு போக வேண்டாம், திரும்ப நாட்டுக்கே போய்விடுவோம், வா லக்ஷ்மணா என்றார். லக்ஷ்மணனுக்கு ஆச்சரியம். அண்ணாவா இப்படி கூறுகிறார்? பரதனே வந்து கேட்டு கெஞ்சின போது கூட வர மறுத்தவர் இப்போது போகிறேன் என்கிறாரே. இவர் உள்ளத்தை மாற்ற வேணும் என்பதற்காக இப்படிப்பட்ட பரதனுக்கு அப்படிப்பட்ட தாய் ஒருத்தி பிறந்திருக்க வேண்டாம். தாய்க்கு மகன் பிறப்பான்னு சொல்லுகிறோம். ஆனால் லக்ஷ்மணன் கூறுகிறார், இவ்வளவு நல்லவனுக்கா கைகேயி என்னொரு தாய், தாயைப் போல் பிள்ளை என்னும் ஒரு மொழியை பொய்யாக்கி கொண்டு பரதன் பிறந்திருக்கிறான் போலும். அவள் எங்கே, இவன் எங்கே? வியாபிபாஷி மதுரஹ தீர்க்கபாகுர் அரிந்தமஹ சந்தெஜ்ஜ விவிதான் சௌக்கியான் ஆர்யம் சர்வாத்மனா ஸ்ரிதா பர்த்தா தசரதோ யஸ்யாஹ சாதுஷ்ச பரதசுதஹ கதன்னு சாம்பா கைகேயி தாதிருஷி குருரதர்ஷினி. அவனுக்கு போய் இவள் எப்படி தாயாக இருக்கிறாள்? பார்வையே கொடுமையா உள்ளது, பேச்சு கொடுமை, மனத்தில் நல்லெண்ணமில்லை, தான் விருப்பப்பட்டதைத்தான் பூர்த்தி செய்து கொள்ளுகிறாள். இப்படிப்பட்ட கைகேயிக்கா பரதன் பிறக்க வேண்டும் என் அடுத்து இலக்குவன் கூற ராமனுக்கு அனைத்து உள்ளமும் மாறிப்போயித்து. எதற்கு லக்ஷ்மணா மறுபடியும் கைகேயை பத்தி பேசுகிறாய்? நதேம்பா மத்தியமாதாத கர்ஹிதவ்யா கதஞ்சன தாமேவ இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. நடுவே எதற்கு அவளை பத்தி பேசுகிறாய்? நல்லவனான பரதனை பத்தி இன்னும் கொஞ்ச நேரம் பேசு என்று ராமன் கூறினார். அப்போ ஒருத்தருக்கு ஏதான ஒரு உணர்ச்சியை கிளப்பி விடுவதற்கும் பேச்சுண்டு, அந்த எண்ணத்தையே மாற்றுவதற்கும் பேச்சுண்டு. பரதன் வருத்தப்படுகிறானோ, அவனுக்கு பல் கிட்டித்து குளிர்கிறதோ என்று லக்ஷ்மணன் பேசினான். ராமனுடனே காட்டுக்கு போக வேணும் என்று கூறினார். அதற்கு லக்ஷ்மணன் அந்த எண்ணத்தை மாத்தணும்னு விருப்பம். அதுக்காக இப்படி தன்னுடைய நடு தாயான கைகேயை கைகேயை பேசினது ராமனுக்கு பிடிக்காமல் போய், நான் ஒண்ணு இப்ப காட்டை விட்டு போக போவதில்லை, பரதனை பத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் பேசு, கைகேயை திட்டி தீர்க்க வேண்டாம். நதேம்பா மத்தியமாதாத கர்ஹிதவ்யா கதாச்சன கதாக்கியகம் சமேஷ்யாமி பரதேன மகாத்மனா சத்ருக்னேனச்ச வீரேன துவயாச்ச ரகுநந்தன. நான் எப்போது அனைவரோடும் கூடுவேன்? லக்ஷ்மணன் பக்கத்திலே இருக்கார். ஆனா ராமன் சொல்றார், எப்ப பரதனோடு சேர்வேனோ, எப்போது சத்ருக்கனோடு கூடுவேனோ, லக்ஷ்மணா எப்போது உன்னோடு கூடுவேனோ அப்பதான் திருப்தி. லக்ஷ்மணனுக்கு ஆச்சரியம். அவர்கள் 2 பேரும் கூட இல்லை, நான் அருகில் தானே இருக்கிறேன், அவர்களோடு கூடுவேனோன்னு கேட்பது நியாயம். ஆனா என்னோடு கூடித்தானே இருக்கிறீர் என்று கேள்வியோடு பார்த்தான். ராமனுடைய நினைவு என்ன தெரியுமா? அனைவரோடும் சேர்ந்திருந்தால்தான் இவனோடும் சேர்ந்ததாக சந்தோஷப்படுவார். ஒரு தாய்க்கு 3 பிள்ளைகள் இருந்தால், இருவர் எங்கோ இருக்கிறார்கள், ஒருத்தன் இங்கிருக்கிறான்னால் ஒருத்தனோட கூடினதாக எண்ணம் வராது. அந்த 2 பேரோடும் எப்ப சேர்கிறாளோ அப்பதான் இவனோடும் சேர்ந்த திருப்தி கட்டும். அந்த நிலைதான் ராமனுக்கும். இப்படியாக பேசிக்கொண்டு கிருதாபிஷேகா சசராஜராம சீதாத்விதீய சஹலக்ஷ்மணேன கிருதாபிஷேகஸ்துகராஜ புத்திரியா ருத்ரசனந்திர் பகவான் வேஷா. இப்படியாய் தேவர்கள் தேவன் வாழுமா போலே ராமன் இருந்தான். பஞ்சவட்டியில் தொடர்வோம்.